ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அவரைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அகன்ற பீன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவரைக்காய் இருக்குல்ல, இது பல நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு. சத்தான பருப்பு வகைகளில் ஒன்று அப்படின்னாலும் இந்த அவரைக்காய் சொல்லலாம். சரி வாங்க, அவரைக்காய் என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆரோக்கியமான கரு வளர்ச்சிக்கு அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அவரைக்காய் இருக்குல்ல, அது போலேட்டோட நல்ல மூலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது கர்ப்ப காலத்துல சரியான கரு வளர்ச்சிக்கு முக்கியமானது. போதுமான போலேட் சத்தை நம்ம உட்கொண்டனாலே நரம்பு குழாய் குறைபாடுகள், பிற பிறப்பு குறைபாடுகளோட அபாயத்தை நம்ம குறைச்சிக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் பெரும்பாலும் போலேட் நிறைந்த உணவுகளான இந்த அவரைக்காயை எடுத்துக்கிறது, அது உங்களோட உணவுல அதிகமாக சேர்த்துக்கிறப்ப குழந்தையோட கரு வளர்ச்சிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யறதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அவரைக்காயில் இருக்கக்கூடிய விட்டமின் சியோட உள்ளடக்கம் நோய் தொற்றுகள், நோய்களை எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப இன்றியமையாத வெள்ளை இரத்த அணுக்கள் இருக்குல்ல, அதோட உற்பத்தி செயல்பாட்டை ஆதரிக்கிறதன் மூலமா நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்த உதவுது. ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்பு அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று தான். அப்படி ஒரு வலுவான நோய் எதிர்ப்பு அமைப்பை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது அவரைக்காய் எடுத்துக்கிறது நல்லது. ஆற்றல் நிலைகளை மேம்படுத்துறதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அவரைக்காயில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட், புரதம், நார்ச்சத்து இதோட கலவை இருக்குல்ல, அது ஆற்றலோட நீடித்த வெளிப்பாட்டை நமக்கு தருது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட உணவுல நீங்க அவரைக்காயை சேர்த்துக்கிறது சோர்வை எதிர்த்து போராடுறதுக்கும், ஆற்றல் அளவை அதிகரிக்கிறதுக்கும், ஒட்டுமொத்த உயிர் சக்தியை ஆதரிக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தோல் ஆரோக்கியத்துக்கு அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். இந்த அவரைக்காயில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள், விட்டமின்கள், தாதுக்கள்லாம் ஆரோக்கியமான சருமத்துக்கு பங்களிக்கக்கூடியதாக இருக்கு. ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குல்ல, இது ஃப்ரீ ரேடிக்கலால் ஏற்படக்கூடிய சேதத்திலேருந்து சருமத்தை பாதுகாக்க உதவுது. அதே நேரத்தில் விட்டமின்கள், தாதுக்கள், கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது. இது சருமத்தை உறுதியாகவும் இளமையாகவும் வச்சிருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்களோட ஆரோக்கியத்துக்கு அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அவரைக்காயில லுட்டின், ஜியாக்சாந்தின் இது மாதிரியான நிறைய ஆக்சிஜனேற்றங்கள் இருக்கு. இது கண் ஆரோக்கியத்துக்கு நன்மை தரக்கூடியதா இருக்கு. இந்த ஆக்சிஜனேற்றிகள் இருக்குல்ல, இது ஆக்சிஜனேற்ற அழுத்தத்திலிருந்து கண்களை பாதுகாக்க உதவுது. அது மட்டும் இல்லாம வயது தொடர்பான மாக்குலார் சிதைவு, கண்புரை அபாயத்தை குறைக்கிறதுக்கும் அவரைக்காய் நீங்க வாரத்துல ஒரு முறை எடுத்துக்கலாம். புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுல அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். அவரைக்காயில புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இதுல அது மட்டும் இல்லாம புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய நிறைய கலவைகள் இருக்கு. பிளனவாய்டுகள், பாலிபீனால்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், இரும்பு, தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கலை நடுநிலையாக்க உதவுது. ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைக்குது. இது புற்றுநோயோட வளர்ச்சிக்கு பங்களிக்குள்ள அந்த செல்களை ஓட ஓட விரட்டுறதுக்கு அவரைக்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவரைக்காயில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து இருக்குல்ல, அது பெருங்குடல் புற்றுநோயோட அபாயத்தை குறைக்க கூட உதவியாக இருக்கும். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அவரைக்காயில அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை வெளிப்படுத்தக்கூடிய சில கலவைகள் இருக்கு. நாள்பட்ட அலர்ஜி இருக்குல்ல, இது இதய நோய், நீரிழிவு நோய், சில வகையான புற்றுநோய்களுக்கு காரணமா அமைஞ்சிரும். உங்களோட உணவுல அவரைக்காயை சேர்த்துக்கிறது வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் உதவியா இருக்கும். கல்லீரலோட ஆரோக்கியத்துக்கு அவரைக்காய் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம். கல்லீரலோட ஆரோக்கியத்தை ஆதரிக்கிறதுக்கும் உடல்ல இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையை மேம்படுத்துற கலவைகள் இந்த அவரைக்காயில இருக்கு. உங்களோட உணவுல அவரைக்காயை சேர்த்துக்கிறது கல்லீரல் செயல்பாட்டை பராமரிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோல அவரைக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மார்க்கெட்ல அவரைக்காயை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா
நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ. பை.